உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தர் ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி இயேசப்பா. எத்தனையோ புறஜாதி பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு நாங்களுடைய வார்த்தையை எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் அந்த வசனங்களை எல்லாம் ஆண்டவரே படித்து மனப்பாடம் பண்ணி ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே அவர்களுடைய காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபைகளை வெளிப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறாங்க. பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் விதைத்த அந்த விதையானது ஆண்டவரே 30, 60, 100 கர்த்தாவே வரும் நாட்களிலே பலன் கொடுக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நடனமாடி கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள், வசனம் சொல்லுகிற பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உடைய கிருபையின் கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஊழியம் இதோடு நின்று விடாதபடிக்கு இதை தொடர்ந்து நடக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. இவர்கள் மூலியமாய் இவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரை இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு வாரமாய் கற்றுக்கொண்ட எல்லா ஆண்டவரே காரியங்களும் பிள்ளைகள் வெளிப்படுத்தும் பொழுது தேவன் ஆண்டவரே அந்த இடத்துல மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் இவைகள் எல்லாம் செய்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராய் இருக்கிறீர், பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை சொல்லிக் கொடுத்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்குகிற கர்த்தர் தடைகளை எல்லாம் நீக்குங்க ஆண்டவரே. இயற்கைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் மாற்றுங்க ஆண்டவரே. சூழ்நிலைகள் எல்லாம் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நம்ம மத்தியில நமக்கு கிளாஸ் எடுத்த எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க டீச்சர்ஸ் இருந்தாங்களா இல்லையா? சத்தமா அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக இப்போ ஒரு பாட்டு பாட போறாங்க. ஓகேவா? டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? கை தட்டி. Party.
இப்போ நம்ம மத்தியில் வயலட் அம்மிமா அவங்க வந்து நமக்காக ஒரு பாடல பாடுவாங்க. எல்லாம் சத்தமாக அவங்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க. வந்தாச்சு 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 எழுப்புதல் எம்பிஏ சபையினிலே, எழுப்புதல் நம் புதுவையிலே. போடு வந்தாச்சு 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 எழுப்புதல் நம் சபையினிலே, எழுப்புதல் நம் புதுவையிலே. சிறுவர் கூட்டம் கூடுதே, இயேசு அன்பை தேடுதே, கண்ணீர் விட்டு கதரும் சத்தம் கேட்குதே. சிறுவர் கூட்டம் கூடுதே, இயேசு அன்பை தேடுதே, கண்ணீர் விட்டு கதரும் சத்தம் கேட்குதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வந்தாச்சு 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 எழுப்புதல் எம்பிஏ சபையினிலே, எழுப்புதல் நம் புதுவையிலே. வாலிபர் கூட்டம் பெருகுதே, வைராக்கியமாக ஜெபிக்குதே, கர்த்தரின் வல்லமைகள் தகர்ந்தே நொறுங்குதே. வாலிபர் கூட்டம் பெருகுதே, வைராக்கியமாக ஜெபிக்குதே, சாத்தானின் வல்லமைகள் தகர்ந்தே நொறுங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கைத்தட்டுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வந்தாச்சு 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 எழுப்புதல் எம்பிஏ சபையினிலே, எழுப்புதல் நம் புதுவையிலே. பெண்கள் கூட்டம் பெருகுதே, திறப்பில் நின்று ஜெபிக்குதே, சுவிசேஷத்தால் தேசம் நிரம்புதே. பெண்கள் கூட்டம் பெருகுதே, பிழை நின்று ஜெபிக்குதே, சுவிசேஷத்தால் தேசம் நிரம்புதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வந்தாச்சு 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 எழுப்புதல் எம்பிஏ சபையினிலே, எழுப்புதல் நம் புதுவையிலே. பெரியோர் கூட்டம் பெறுதே, தரிசனங்கள் காணுதே, யுத்த சேனை கூட்டம் எழுப்புதே. பெரியோர் கூட்டம் கூடுதே, தரிசனங்களை காணுதே, யுத்த சேனை கூட்டம் எழுப்புதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. போடு வந்தாச்சு 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 எழுப்புதல் எம்பிஏ சபையினிலே, எழுப்புதல் நம் புதுவையிலே. முழங்கால் யுத்தம் செய்குவோம், இந்தியாவை அசைப்போம், நாவுகள் ஏசு ஏசு என்று முழங்கட்டும். முழங்கால் யுத்தம் செய்குவோம், இந்தியாவை அசைப்போம், நாவுகள் ஏசு ஏசு என்று முழங்கட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. போடு வந்தாச்சு 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 எழுப்புதல் எம்பிஏ சபையினிலே, எழுப்புதல் நம் புதுவையிலே. வந்தாச்சு 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 எழுப்புதல் எம்பிஏ சபையினிலே, எழுப்புதல் நம் புதுவையிலே. ஹல்லேலூயா. சரி, ஓகே. பாட்டு எப்படி இருந்துச்சு? சத்தமா சூப்பர்னு இருந்துச்சா? சரி, ஓகே. இப்போ பாட்டு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்? டான்ஸ். ஸோ வெல்கமிங்கில் நமக்கு சூப்பராக கிளாசிக்கல் டான்ஸில் நம்ம சீனியர் கிளாஸில் இருந்து ஒரு அக்கா அழகாக ஆட போகிறாங்க. அவங்க கிளாப் பண்ணிடலாம், வெல்கம் பண்ணிடலாமா?
அவங்க செம்மையா ஆடினாங்க, பயங்கர கிரேஸ்ஃபுல்லாக, செம்மையாக சூப்பராக நமக்காக ஒரு கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இன்னும் நல்லா கிளாப் பண்ணிடலாமா அவங்களுக்காக? சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கேம்புக்கு வந்து குட்டி குட்டி பிள்ளைங்க செம்ம க்யூட்டாக ஆடினாங்கல்ல. இந்த 4 days கேம்பில் எவ்வளோ க்யூட்டாக ஆடினாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஸ்டேஜில் ஜானி ஜானி எஸ் பாப்பா அப்படின்ற ஒரு பாட்டுக்கு ஆட போகிறாங்க. எல்லாம் கிளாப் பண்ணி அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா ஸ்டேஜுக்கு? Spread the gospel, yes, Papa. Open your mouth, God loves you. Johnny, Johnny, yes, Papa. Yesuvin station needanpa. Vala vala gossip, no, Papa. Open your mouth, God loves you. ஜானி ஜானி ஏசுவின் பிள்ளை நீதான் பாப்பா. நம்ம எல்லாம் யாரு? ஏசப்பாவோட பிள்ளைங்க. ஏசப்பாவோட பிள்ளைங்க தானே நம்ம? ஏசப்பாவோட பிள்ளைங்களா இல்லையா? சத்தமா? ஓகே. இப்போ நமக்காக டான்ஸ் ஆடின குட்டீஸ் எல்லாம் நமக்காக இப்போ மனப்பாட வசனம் சொல்ல போறாங்க. ஓகேவா? எல்லாரும் என்ன பண்ண போறோம், கவனமா அவங்க எப்படி அழகா பேசுறாங்கன்னு கேட்க போறோம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாசில் அடையேன். அன்னை புழுவ இழரை மேய்ப்பு அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். அவன் நாத்தமாவை சேர்த்து தமிழிய நான்கும் நீரியல் பாடியல் நடத்துகிறார். நான் மண்ணிலே பழுதாத்த நல்லாரோ புடப்புக்கு பயல் தேநீர் எனக்குள்ள இருக்கிறேன். உங்களுக்கோளும் தடியோ என்னையால் அபிஷேகம் செய்கிறீர். பாத்திரம் ரொம்பி வழியாது சுண்ணனால் நம்மையும் குவையும் என்னை தொடரும். என் கத்துள வீட்டில் நீடித்த நாத்தனால் இருப்பேன். ஆமென். கிளாப் பண்ணிடலாமா? 6 வசனம் சொல்லியிருக்காரு. எத்தனை வசனம் சொல்லியிருக்காரு? நீங்க கூட சொல்ல மாட்டீங்க. எல்லாம் நல்லா கிளாப் பண்ணுங்க அந்த பையனுக்கு. ஓகே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கிளாப் பண்ணிடலாமா? ஓகே ஓகே. அடுத்து கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 21. சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா? ஓகே. அடுத்து ஆதியிலே தேவன் வானத்தையும் சிருஷ்டித்தார். கிளாப் பண்ணிடலாமா? கியூட்டா சொன்னாங்க பாத்தீங்களா? ஓகே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஓகே ஓகே. சூப்பரா கிளாப் பண்ணிடலாமா? தெளிவா சொன்னாங்கல்ல. ஆதியிலே மேகன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
குட். கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, சூப்பர் சூப்பர். அதில் தேவன் வார்த்தையும் பூமியும் சிருஷ்டித்தா. ஆயாவும் ஒன்று ஒன்று கத்தருக்கு சக்கையாய் நான் பயப்பயாய் இப்படியே போட்டு அது. வெரி குட். கிளாப் பண்ணுங்கப்பா. 2 வசனம் தெளிவா சொல்லியிருக்காங்க பாப்பா. கிளாப் பண்ணுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. சூப்பரா கிளாப் பண்ணிடலாமா? தெளிவா சொன்னாங்க பாப்பா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். எல்லாம் எப்படி வசனம்? எல்லாம் மனப்பாட வசனம். சூப்பராக உங்களை விட எல்லாம் தெளிவாக சொன்னாங்க. ஓகே, இப்போ அடுத்து ஆரியபாளையத்திலேருந்து தஷ்வந்த், ஸ்வேதா அவங்க வந்து மனப்பாட வசனம் முன்னாடி வந்து சொல்லணும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. யோவான் 1:1. உன்னவர் மறைவின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லதுடைய நிழலில் தங்குவார். சங்கீதம் 91:1 அதிகாரம் 1வது வசனம். சூப்பரா கிளாப் பண்ணிடலாமா? தெளிவான வசனம் சொல்லியிருக்காங்க. திக்கல திணறல சூப்பரா சொன்னாங்க. பாடம் 1. தேவன் உதவி செய்கிறான். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. பாடம் 2. தேவன் உதவி செய்கிறான். என் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். என்னை எபிரேயர் 13:6. கிளாப் பண்ணிடலாமா? சூப்பரா சொன்னாங்க வசனம். தேவன் குணமாக்குகிறார். மனப்பாட வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உன்னை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீத 30:2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. யோவான் 1 அதிகாரம் 1வது வசனம். உன்னதமானவரில் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 98:31. ஓகே ஓகே, கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். தேவன் குணமாக்குகிறார். மனப்பாட வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுறேன், நீர் என்னை குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. யோவான் 1:1. உன்னவர் மனதில் மறைவிருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. வெரி குட். சூப்பரா கிளாப் பண்ணிடலாமா? நல்லா கிளாப் பண்ணுங்கப்பா. எல்லாருமே வசனம் தெளிவா சூப்பரா சொன்னாங்க. ஓகே 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 ஓகே, சரி ஓகே. இப்போ நம்ம கதை பார்த்தாச்சு, வசனம் பார்த்தாச்சு, டான்ஸ் பார்த்தாச்சு. இந்த உலகம் எப்படி உண்டாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி உண்டாச்சு? எப்படி உண்டாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? உலகம் எப்படி உண்டாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, உங்களுக்கு யாருக்கும் தெரியலன்னா கவலையே வேணாம். நம்ம கேம்பில் இருக்கிற குட்டி குட்டி
பிகினர்ஸ் கிட்ஸ் வந்து நமக்காக எப்படி இந்த உலகம் உருவாச்சு அப்படின்றத நமக்கு ஒரு ஸ்கிட்டாக வந்து காட்ட போகிறாங்க. பார்க்க ரெடியா? ஆர் யூ ரெடி? இன்னும் சத்தமா? ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்கா உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்பேன். ஓகேவா? ஓகே, சூப்பர். தேவனுடைய படைப்புகள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். அதற்கு பகல் இரவு என்று பெயரிட்டார். இரண்டாம் நாள் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்து அதற்கு வானம் என்று பெயரிட்டார். மூன்றாம் நாள் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் மரங்களையும் உண்டாக்கினார். நான்காம் நாள் பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது என்றார். தேவன் பகலையாள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடருமாகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஐந்தாம் நாள் பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களை ஜலத்திலும் பூமியின் மேல் பறக்கும் பறவைகளை ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் மகா மச்சங்களையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே உண்டாக்கினார். ஆறாம் நாள் பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் வெவ்வேறாக உண்டாக்கினார். பின்பு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏழாம் நாள் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எப்படி இருந்துச்சு ராமா? இன்னும் சத்தமா? ஓகே. எப்படி இந்த உலகம் படைச்சது, படைப்புகள் எல்லாம் பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்காக அந்த குட்டி பிள்ளைங்க அவ்வளோ நேரம் அந்த கார்ட்போர்டை பிடிச்சி என்னென்ன ஆண்டவர் படைச்சாருன்ட்டு எவ்வளோ அழகாக காட்டினாங்க. ஸோ நீங்கள் இனிமேல் மறக்காமல் படைப்புகளை பற்றி கேட்டால் தெரியும்னு சொல்லலாம். இப்போ தான் நம்ம படைப்புகளை பற்றி பார்த்துருக்குறோம். ஓகே, ஓகேவா? ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நம்ம பிரைமரி கிளாஸில் இருந்துக்கிற டிங்கிரி டிங்கிரி அப்படின்ற பாட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமக்காக வந்து பிரைமரி கிளாஸ்லேருந்து ஆட போகிறாங்க. எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா அவங்களுக்காக?
பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? ஓகே. அடுத்து பிரியாக்கா கிளாஸ்ல இருந்து மனப்பாட வசனம் சொல்ல வராங்க. என் தேவனாகிய கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினர். சங்கீதம் 32. கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதாவே சித்தமல்ல. மத்தேயு 18:14. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஏசாயா 66:13. நன்றி. என் தேவனாக கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. இந்த சிறியில் ஒருவராகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதாவே சித்தமல்ல. மத்தேயு 18:14. கிளாப் பண்ணிடலாமா? சூப்பராக வசனம் சொன்னாங்க. அடுத்து நம்ம இப்போ ஒரு ஸ்கிட்டு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ட்ராமா பார்க்க போகிறோம். ஜூனியர் கிளாஸ்ல இருந்து தேவன் குணமாக்குகிறார் அப்படின்ற ஸ்கிட்டை நம்மளுக்காக இங்கே போடுற ஜூனியர் கிளாஸ் பசங்களுக்காக நம்ம எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? சுகமளிக்கும் தேவன். நாகமான் ஒரு பெரிய வீரன், அனைவராலும் மதிக்கப்படத்தக்கவன். ஆனால் அவன் மனதில் ஒரு துயரம் இருந்தது. நாகமான், என்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் இந்த நோயை யாரால் குணமாக்க முடியவில்லை. நாகமான் மனைவி, கவலைப்படாதீர்கள், தேவன் ஒரு வழி செய்வார். சிறு பெண், அம்மா, இஸ்ரவேலில் தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கிறார். மனைவி, நீ சொல்வது உண்மையா? சிறு பெண், ஆம், அவர்தான் எலிசா. அவர்களிடம் சென்றால் தேவன் குணமாக்குவார். சிறு பெண்ணின் வார்த்தையை கேட்டு நாகமான் எலிசாவை பார்க்க சென்றான். நாகமான், நான் தான் நாகமான், என்னை குணமாக்குங்கள். எலிசா, யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்குங்கள், தேவன் உங்களை குணமாக்குவார். நாகமான், இவ்வளவுதானா? நான் பெரிய மனிதன். சில நேரங்களில் தேவன் நம்மிடம் பெரிய காரியங்களை அல்ல, கீழ்ப்படிதலை கேட்கிறார். எலிசாவின் வார்த்தையின்படியே நாகமான் யோர்தான் நதிக்கரையில் 7 முறை மூழ்கினான். 1 2 3 4 5 6 7. தேவன் என்னை குணமாக்கிவிட்டார். தேவன் என்னை குணமாக்கிவிட்டார். தேவனுக்கு நன்றி, தேவனுக்கு நன்றி. ஓகே, சூப்பரா கிளாப் பண்ணிடலாமா? நாகமான் மொத்தம் எத்தனை தடவை முழுகி எழுந்தாரு? எத்தனை தடவை? புரியலப்பா. 7 முறை. 7 முறை முகி அடிச்சு என்ன ஆச்சு அவருக்கு? உடம்புல இருக்க எல்லா குஷ்டரோகமும் பறந்து போயிடுச்சு. சரி, ஓகே. அடுத்து பிகினர் கிளாஸ்ல இருந்து நமக்கு பாய்ஸ் வந்து பாட்டு ஆட போறாங்க. நமக்குன்னு ஒரு தேசம்.
என்ன பிடிச்ச சாபம் அப்பா தொட்ட உடனே போகும். அங்கு இல்ல பாவம், அங்கு ஓடும் பாலும் தேனும். என்ன பிடிச்ச சாபம் அப்பா தொட்ட உடனே போகும். இங்கே பாரு தம்பி, அவரை நம்பி அவரு உன்னை உயர்த்தி வைப்பாரு நிலை நிறுத்தி. இங்கே பாரு தம்பி, அவரை நம்பி அவரு உன்னை உயர்த்தி வைப்பாரு நிலை நிறுத்தி. இந்தியாதான் என் தேசம், நான் அது மேல வச்ச பாசம். எனக்கு எல்லாரும் மேலையும் நேசம். ஏன் இந்தியாதான் ரொம்ப விசேஷம். இந்தியாதான் என் தேசம், நான் அது மேல வச்ச பாசம். எனக்கு எல்லாரும் மேலையும் நேசம். ஏன் இந்தியாதான் ரொம்ப விசேஷம். சூப்பரா ஆடினாங்கல்ல? எப்படி ஆடினாங்க? எப்படி ஆடினாங்க? இன்னும் சத்தமா? ஓகே. இப்போ நமக்காக பிரைமரி கிளாஸ்லேருந்து ரயன் நேத்ரன் வந்து மனப்பாட வாசிட்டு சொல்லுவாங்க. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீ என்னை குணமாக்கினீர். சங்கீதம் 32. சூப்பராக சொன்னாங்களே, கிளாப் பண்ணிடலாமா? நல்லா கிளாப் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பிரைமரி கிளாஸ்லேருந்து ராஜா விட்டு பிள்ளைங்களாம் நம்மளுக்கு ஜாலியாக ஒரு மாசான பாட்டுக்கு ஆட போகிறாங்க. கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? ராஜா விட்டு பிள்ளை, கவலைகள் இல்ல. நான் ராஜா விட்டு பிள்ளை, கவலைகள் இல்ல. இயேசு எனக்கா யாவும் செய்வார், கவலைகள் இனி எனக்கில்ல. இயேசு எனக்கா யாவும் செய்வார், கவலைகள் இனி எனக்கில்ல. நான் ராஜா விட்டு பிள்ளை, கவலைகள் இல்ல. இயேசு ராஜா விட்டு பிள்ளை. நான் நடக்கும்போது கூட வருவார், தூங்கும்போது பாதுகாப்பார், செயல்படும் போது செயலாற்றுவார், என் செயல்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவார். நான் நடக்கும்போது கூட வருவார், தூங்கும்போது பாதுகாப்பார், செயல்படும் போது செயலாற்றுவார், என் செயல்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவார். நான் ராஜா விட்டு பிள்ளை, கவலைகள் இல்ல. நான் ராஜா விட்டு பிள்ளை, கவலைகள் இல்ல. இயேசு எனக்கா யாவும் செய்வார், கவலைகள் இனி எனக்கில்ல. இயேசு எனக்கா யாவும் செய்வார், கவலைகள் இனி எனக்கில்ல. முன்னும் பின்னும் பாதுகாப்பார், முன்னேறி செல்ல தாங்கிடுவார்.
எல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைங்க மாதிரி தானே ஆடினாங்க. ஓகே, அபிகேல் வந்து வசனம் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பாட வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணப்படுத்தினீர். சங்கீதம் 32. கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படுவேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எபிரேயர் 13:6. எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? குட்டி பிள்ளை அழகா வசனம் சொன்னாங்களே, கிளாப் பண்ணிடலாம். நமக்காக சாம் ஜோயல் வந்து ஒரு சோலோ சாங் பாடுறாங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? நல்லா கை தட்டி வெல்கம் பண்ணுங்கப்பா. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரகங்கள கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தினாவும் முடியும், ரகபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரகங்கள கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தினாவும் முடியும், ரகபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். கண்மலையும் பிளக்கும், எலிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் திறக்கும், கண்மலையும் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோர் முன், இன்னும் தரமான உயர்வுகள் என கருப்பீர். தகுதியே இல்லை என சொல்வோர் முன், இன்னும் தரமான உயர்வுகள் என கருப்பீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும்,
என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இல்லாமா சூப்பராக பாடினாங்கல்ல, நமக்காக இன்னொரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? சோலோவாக பாடுறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல, அவ்வளோ கட்ஸ் வேணும். அந்த பையன் நமக்காக சூப்பராக பாடினாரு, அவங்களுக்காக கிளாப் பண்ணிடலாமா? நல்லா கிளாப் பண்ணுங்கப்பா, உங்கள் கிளாஸ் பையன் தானே, நல்லா கிளாப் பண்ணுங்க பாய்ஸ். ஓகே, அடுத்து ஜூனியர் கிளாஸ்லேருந்து குள்ள 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 சகையுன்ற பாட்டை நம்மளுக்கு டான்ஸ் ஆடி நல்லா கிளாப் பண்ணி அவங்களை வெல்கம் பண்ணலாமா? நல்லா கிளாப் பண்ணுங்க. சகையோ மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல குள்ள 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 சகையோ
எனர்ஜி பேக்டு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஓகே, சூப்பரா. அடுத்து நமக்கு ஜூனியர் கிளாஸ்ல இருந்து அசரியா, சசிகா, துர்கா, சிவானி இவங்கெல்லாம் நமக்கு மனப்பாட வசனம் சொல்ல வராங்க. பாடம் 1. தேவனுடைய நண்பர்கள். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. பாடம் 2. ஜெபிக்கும் நண்பர்கள். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்து தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 66:20. பாடம் 3. கரிசனை உள்ள நண்பர்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளினை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். யாக்கோப்பு 5:15. பாடம் 4. நிலைத்திருக்கும் நண்பர்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ரூத் 2:12. நன்றி. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படியை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 66:20. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியானை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். யாக்கோப்பு 5:15. உன் செயலுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ரூக் 2:12. கிளாப் பண்ணுங்கப்பா, சூப்பரா வசனம் சொன்னாங்களா? கிளாப் பண்ணுங்க. பாடம் 1. தேவனுடைய நண்பன். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தன்னுடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. பாடம் 2. ஜெபிக்கும் நண்பர்கள். தன் ஜெபத்தை தள்ளாமலும் எனது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 66:20. பாடம் 3. கரிசனை உள்ள நண்பர்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவரை எழுப்புவார். யாக்கோபு 5:15. பாடம் 4. நிலைத்திருக்கும் நண்பர்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ரூத் 1:12. பாடம் 5. உண்மையான நண்பர்கள். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. எல்லாம் கிளாப் பண்ணுங்கப்பா, சூப்பரா வசனம் சொன்னாங்கல்ல? கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு ஜூனியர் கிளாஸ்ல இருந்து நகோமி, ரூத் அவங்களுடைய ட்ராமாவை போட ஜூனியர் கிளாஸ்ல இருந்து வராங்க. எல்லாம் கிளாப் பண்ணி அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? நல்லா கிளாப் பண்ணுங்க. ரூத் மற்றும் நகோமியின் கதையை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறிய நாடக உரையாடல். இது விசுவாசம் மற்றும் அன்பை மையமாக கொண்டது. கதாபாத்திரங்கள்: நகோமி வயதான மாமியார், கணவர் மற்றும் மகன்களை இழந்தவர். ரூத் மோவாப் தேசத்து மருமகள், நகோமியின் மீது அன்பு கொண்டவர். நாடகம் நிலைத்திருக்கும் நண்பர்கள். காட்சி: மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு திரும்பும் வழியில் நகோமி தன் மருமக்களான ரூத் மற்றும் ஓர்பாலிடம் பேசுகிறாள். நகோமி சோகமாக, என் அன்பான மருமக்களே, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்பி செல்லுங்கள். எனக்கு வயதாகிவிட்டது, இனி உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க என்னால் முடியாது. உங்கள் மக்களிடமே திரும்பி போங்கள். ஓர்பால் அழுது கொண்டே, மாமியாரே, உங்களை விட்டு போக மனமில்லை, ஆனாலும் நான் செல்கிறேன். நகோமியை கட்டிப்பிடித்து விடை பெறுகிறாள். நகோமி ரூத்திடம், ரூத், பார், ஓர்பால் தன் மக்களிடமும் தன் தெய்வங்களிடமும் போய்விட்டாள். நீயும் உன் சகோதரியைப் போல உன் வீட்டிற்கே திரும்பிப்போ. ரூத் உறுதியுடன், மாமியே, என்னை விட்டு போங்கள், உங்களை பின்தொடர்வதிலிருந்து விலகி போங்கள் என்று வற்புறுத்தாதீர்கள். நீங்கள் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீங்கள் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உங்கள் மக்களே என் மக்கள், உங்கள் தேவனே என் தேவன். நகோமி கண்ணீருடன், மகளே, என் வாழ்க்கை மிகவும் கசப்பாக இருக்கிறது. கர்த்தர் எனக்கு எதிராக இருக்கிறார். உனக்கு நான் என்ன தரப்போகிறேன்? ரூத்
நகோமியின் கைகளை பிடித்து, இல்லை மாமியே, கஷ்டம் வந்தாலும் மகிழ்ச்சி வந்தாலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். மரணம் மட்டுமே நம்மை பிரிக்கும். நகோமி ரூத்தின் உறுதியை கண்டு நெகிழ்ச்சி அடைந்து இருவரும் பெத்லகேமை நோக்கி நடக்கிறார்கள். ஓகே, கிளாப் பண்ணிடலாமா? சூப்பராக நமக்கு நகோமி அண்ட் ரூத்தோட கிட்ட டெபிக் பண்ணாங்கல்ல, நல்லா கிளாப் பண்ணலாமா? ஓகே, இப்போ ஜூனியர் கிளாஸ்லேருந்து மனப்பாட வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரத்தில் இருக்கிறது. அவர் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவே சகோதரன் பந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாக இருந்து விழுறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அவனை தூக்கிவிட துணை இல்லையே. பிரசங்கி 4:10. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாக இருந்து விழுந்தவனுக்கு ஐயோ, யாருமே தூக்கிவிட துணையில்லை. பிரசங்கி 4:10. உன் செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ரூத் 1:12. கர்த்தரோட ரகசியம் அவர் பயந்தவர்களின் இடத்தில் இருக்கிறது. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சங்கீதம் 25:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியார்ந்து விடுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. பிரசங்கி 4:10. பாடம் 1. தேவனுடைய நண்பர்கள். மனப்பாட வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். பாடம் 2. ஜெபிக்கும் நண்பர்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். பாடம் 3. கரிசனை உள்ள நண்பர்கள். ஒருவன் விழுந்தால் அவனுடைய உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட ஒருவரும் இல்லையே, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. பாடம் 4. நிலைத்திருக்கும் நண்பர்கள். மனப்பாட வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ரூத் 1:12. நீதிமொழிகள் 3:1-6. என் மகனே என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் உனக்கு தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஓகே, சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா? சூப்பராக வசனம் சொன்னாங்கல்ல. அடுத்து இன்டர்மீடியட் கிளாஸ்ல இருந்து யூதராஜ சிங்கம் மாதிரி வந்து இங்கே ஆட போகிறாங்க. ஓகே, எல்லா சிங்கங்களுக்கும் நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? வாங்க வாங்க. வாக்கு தத்துவம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. வாக்கு தத்துவம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. கூட நிற்கும் கூட்டமெல்லாம் நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்துவம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு யூதராஜ சிங்கம் ஒன்று என் பக்கத்துல. அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல. அல்லேலூயா. ஒரு யூதராஜ சிங்கம் ஒன்று என் பக்கத்துல.
எதிர்த்தாங்க மொத்தமும். எந்த சொப்பனோ கீழே தள்ளிச்சோ அத வச்ச தூக்குனாரு மேல. கீழே எரிஞ்சா கைய பிடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை. அட எந்த சொப்பனோ உன்னை கீழே தள்ளிச்சோ அத வச்ச தூக்குவாரு மேல. கீழே எரிஞ்சா கையில பிடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை. ஒரு யூதராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா. ஒரு யூதராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா. எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. வேகம் தீயில என்ன எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குறதே அப்பாவோட ஸ்கெட்சு. வேகம் தீயில என்ன எரிஞ்சும் முடிகூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குறதே சிங்கத்தோட ஸ்கெட்சு. ஒரு யூதராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல அல்லேலூயா. ஒரு யூதராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல. அவர் சத்தம் கேட்டா பாதாளமே கொல்ல நடுங்கும் அல்லேலூயா. பம்பா 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 கொல்ல நடுங்கும். எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? மாசா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யூதராஜு சிங்கம் மாதிரி உண்மையாலுமே டான்ஸ் ஆடிருந்தாங்க. இன்னும் நல்லா கிளாப் பண்ணிடலாமா உங்களுக்கு? ஓகே, இன்டர்மீடியட் கிளாஸ்ல இருந்து ஜேசன் மனப்பாட வசனம் சொல்றதுக்கு, ரோஸ்லின் அக்கா கிளாஸ் மனப்பாட வசனம் சொல்ல வாங்க. சீக்கிரமா வாங்க. I will bless you and I will make your name famous so that you will get a great blessing. Genesis 12:2. You are the light of the whole world. A city built in the hill cannot be hid. Matthew 5:16. I will go with you and I will give you victory. Exodus 33:14. Praise God's kingdom and He will give you everything. He will provide everything you want. Matthew 6:33. பாடம் 1. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆதியாகமம் 12:2. பாடம் 2. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5:14. பாடம் 3. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்திராகமம் 33:14. பாடம் 4. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. எல்லாம் கிளாப் பண்ணலாமா? சூப்பரா வசனம் சொன்னாங்கல்ல. அடுத்து இன்டர்மீடியட் கிளாஸ்ல இருந்து டமுக்கு டுமுக்கு அந்த சாங் ஆட அவங்கள எல்லாம் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? எல்லாம் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. யோ சாவு குத்தா இல்ல ப்ரோ. பாவத்துல செத்தவங்கள இயேசு உயிரோட எழுப்புனாரு. அவங்க போடுற செம்ம குத்து. நமஸ்காரம்
போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம் இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம். எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின் படி. தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். Don't care, அதை பத்தி don't care. Okay, 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 இயேசு சொன்னா okay. தேடி வந்தாரே இயேசு, காட்டி கொடுத்தானே யூதாசு, தப்பி போனானே பரபாசு, இயேசு மட்டும்தான் ஏன் பாசு. தேடி வந்தாரே இயேசு, காட்டி கொடுத்தானே யூதாசு, தப்பி போனானே பரபாசு, இயேசு மட்டும்தான் ஏன் பாசு. உலகத்தில் இயேசு தில்லனா மாசு. Don't care, அதை பத்தி don't care. Okay, 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 இயேசு சொன்னா okay. இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம். எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின் படி. தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம். எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின் படி. தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இல்லம்மா சூப்பரா ஆடினாங்களே, இன்னும் நல்லா கிளாப் பண்ணிடலாமா? அடுத்து கேத்ரின் ஆண்டி கிளாஸ்ல இருந்து மனப்பாட வசனம். பாடம் 1. கடவுளின் அழைப்புக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிதல். மனப்பாட வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. பாடம் 2. உலக மாற்றத்தை ஏற்படுத்துபவர். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5:14. பாடம் 3. ஒரு தேசத்தின் மீட்பு. மனப்பாட வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ இளைப்பாறுதல் தருவே. யாத்திராகமம் 33:14. பாடம் 4. ஒரு தேசத்தின் அரசியல் அமைப்பு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. அடுத்து சீனியர் கேர்ள்ஸ் ஃபியூஷன் டான்ஸ். பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை.
வீசுன என் வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு நீ எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு ஏசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு என் கொல்ல தெய்வம் அவரு அட எங்க கொல்ல தெய்வம் அவரு ஏசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு சந்தக் சந்தக் சந்தா சந்தக் சந்தக் சந்தா தக்குடுது 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 சூப்பரா ஆடினாங்களா சீனியர் இன்னொரு தடவை நல்லா சத்தமா கிளாப் பண்ணிடலாமா? சீனியர் கிளாஸ்ல இருந்து சக்தி பிரியா மனப்பாட வசனம் எல்லாம் கிளாப் பண்ணி எங்களை வெல்கம் பண்ணிடலாமா? இயேசுவின் கற்பனைகள் என்னை இன்றி உனக்கு வேற தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு சர்ப்பத்தின் ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நீ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாட்களில் பரிசுத்த நாமத்தை ஆசீர்வதிக்க நினைப்பாயாக. உன் தாயாரையும் தகப்பனாரையும் கனப்படுத்துவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாமல் இருப்பாயாக. களவு செய்வாயிருப்பாயாக. பிறருக்காக பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பாயாக. பேராசைப்படாமல் இருப்பாயாக. 10 கட்டளையும் சூப்பரா சொன்னாங்களே, இன்னொரு தடவை நல்லா கிளாப் பண்ணிடலாமா? தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். யாத்திராகமம் 2:24. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 17:6. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். யோவான் 15:10. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்படுகிறவன் நான் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 2:18. When they did not find them, they dragged Jackson and other believers before city officials, shouting, these people who made cause trouble all over the world had came now here. Acts 17:6. When Jesus spoke again with the people, he said that whoever follows me, I am the light of the life. Whoever follows me will never walk in the darkness and have the light of the life. John 3:16. God so loved the world that he gave his one and only son and said, whoever follows him will not preach but have a eternal life. If you keep these commandments, you will remain in my love as I have kept my father's commandment and remain in his love. Exodus 2:24. கிளாப் பண்ணுங்கப்பா நல்லா. இதுக்கு முன்னாடி வந்து தம்பி சூப்பரா சொன்னாங்களா? ஓகே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத அந்த டான்ஸ் ஆட நமக்கு சீனியர் பாய்ஸ் வராங்க. அவங்களுக்கு எல்லாம் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? நல்லா சியர் பண்ணி வெல்கம் பண்ணுங்கப்பா. சீனியர் பாய்ஸ் வராங்க, வெல்கம் பண்ணுங்க நல்லா. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வளருவான்.
டிஸ்டர்ப் பண்ணாதே அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே அவன் விட்ட விட்ட வளருவான் கொட்ட கொட்ட உயருவான் 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 கிளாப் பண்ணிடலாமா? சூப்பரா ஆடினாங்களே, அவங்களுக்காக இன்னும் நல்லா சத்தமா கிளாப் பண்ணலாமா? ஓகே, அடுத்து கடைசியா நமக்காக இத்தனை நாளா கஷ்டப்பட்டு நீங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இந்த சார்ட் எல்லாம் ஒர்க் பண்ணி எல்லா வேலையும் பார்த்த டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ், அவங்க டான்ஸ் எல்லாமே எப்படி அவங்க உங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. அவங்களுக்காக எல்லாம் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? Your attention please. Train number 56382 Kayangulam, Ernakulam passenger via. ஏய், ட்ரெயின் வர லேட் ஆகும் போலடா. ஐயோ ஆமா, ஸ்டேஷன்ல வேற எல்லாம் சோகமா உட்காந்துக்கிறாங்களே. கரெக்டு. நான் வேணா சீர் அப் பண்ணவா? ஒன்றும் பண்ண வேணாம், நம்ம வேணா ஒரு டான்ஸை போடுவோம் ஸ்டேஷன்லையா. ஏன் அவன் ரோட்லயே டான்ஸ் ஆடுறான், நம்ம இங்கேயே ஆடுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, ப்ளூடூத் எடு, போடு பாட்ட. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. தள்ளினான் தூக்கினான்
வந்ததால கவலை இல்ல பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை வழி புரியல அவர் வழியா வழியில அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல வழி புரியல அவர் வழியா வழியில அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல எனக்கு வேணும் நண்பா எனக்குள்ள இருப்பதால ஜெயிப்பேன் தெம்பா பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை என்னண்ணா வழக்கம் போல இந்த வாட்டியும் டான்ஸ் தானா? ஆமா டான்ஸ் தான். அப்போ இருங்கடா ஒரு நல்ல தமிழ் சாங்கை பார்த்து போடுறேன். சுந்தர கப்பு போல வாழ்க்கை சொக்கா போவாது இயேசுவனி பார்க்க உலகம் நாலு மாறி பேசும் பின்னாடி உன்னை தூக்குவாரு எல்லாருக்கும் முன்னாடி சுந்தர கப்பு போல வாழ்க்கை சொக்கா போவாது இயேசுவனி பார்க்க உலகம் நாலு மாறி பேசும் பின்னாடி உன்னை தூக்குவாரு எல்லாருக்கும் முன்னாடி போடு கண்ணாடி 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 ஆல் டைம் கிங் என்னேசு பங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு ஆல் டைம் கிங் என்னேசு பங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு ஆல் டைம் கிங் என்னோட பங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு ஆல் டைம் கிங் என்னோட பங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே புது வாசல்கள் திறக்கிற நேரமே இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே புது வாசல்கள் திறக்கிற நேரமே ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆச்சரியமே காலம் நல்ல காலம் வியந்து வாழும் காலம் காலம் இது நம்ம காலம் வியந்து வாழும் காலம் காலம் நம்ம காலம் நம்ம வியந்து வாழும் காலம் காலம் இது நம்ம காலம் வியந்து வாழும் காலம் ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆச்சரியமே Rumpanta gay rumpa, rumpanta gay rumpa, rumpanta gay rumpa. Rumpanta gay rumpa, rumpanta gay rumpa, rumpanta gay rumpa. Rumpanta gay rumpa, rumpanta gay rumpa, rumpanta gay rumpa. Rumpanta gay rumpa, rumpanta gay rumpa, rumpanta gay rumpa. Come on, let's dance! Jesus carried the cross. He fully paid the price. Now I am right in His eyes. Eh hala, eh hala, eh hala, eh hala, eh hala, eh hala. Hecce yelle yel hala, eh hala, eh hala, eh hala, eh hala, eh hala. Hecce yelle yel hala, eh hala, eh hala, eh hala, eh hala.
எப்படி இருந்துச்சு? டான்ஸ் எப்படி இருந்துச்சு? டீச்சர்ஸ் எப்படி ஆடினாங்க உங்களுக்காக? இன்னும் சத்தமா அவங்களுக்காக இன்னொரு தடவை நல்லா கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, வெரி குட். இப்போ அடுத்து கடைசியா நமக்கு வயலட் மாண்டி வந்து நம்மளுக்கு பலிபீட பெட்டியும் தாவீதும் அப்படின்ற தலைப்புல இங்க நம்மளுக்கு ஸ்கிட் போட போறாங்க. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே ஆடல் பாடலுடன் கொண்டு வந்ததை நினைவு கூறுவோம். காப்பவரே, கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும், காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்திரம், ஐயா கண்மலையே ஸ்தோத்திரம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நாளா நான் உம்மை துதிப்பே, கைத்தாழ ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே. வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக, ஐயா வாழ்வது உமக்காக. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நாளா நான் உம்மை துதிப்பே, கைத்தாழ ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே. ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வுதரும் வசனமெல்லாம், வாழ்வுதரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு, ஐயா உம்மிடம் தான் உண்டு. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நாதா நான் உம்மை துதிப்பே, கைத்தாழ ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நாதா நான் உம்மை துதிப்பே, கைத்தாழ ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உருந்தி போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா என்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள்.
உன் தகப்பனை காட்டிலும் உன் தகப்பனுடைய வீட்டாரை காட்டிலும் என்னை இஸ்ரவேலுக்கு தலைவனாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நான் ஆடி பாடாமல் இருப்பேனோ? அப்படியே நீ பரியாசம் பண்ணினாய் அல்லவா, இன்னும் நான் அர்ப்பனும் நீசனுமாயும் இருப்பேன். அது மட்டுமல்ல, நீ கேலி பண்ணின பரியாசம் பண்ணின பெண்களுக்கு முன்பாக நான் மகிமையாயும் இருப்பேன். புரிகிறதா மீகால்? அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? அவங்க வந்து ஷீஸ் ஆல்மோஸ்ட் 80, ஓகேவா? அவங்க உடம்புல நடக்கிறது ஆப்ரேஷனே கிடையாது. தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வயசுலேயும் அவ்வளோ நல்லீனமாக அவங்க ஆடுறாங்க. அதுக்காகவே அவங்க ஒரு கிளாப் பண்ணல, சத்தமாக, எவ்வளோ சத்தமாக கிளாப் பண்ண முடியுமோ அவ்வளோ சத்தமாக. சரி, ஓகே. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களை கடைசியாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யாபேஸ் அவர்களை நாங்கள் ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். ப்ரைஸ் இல்லை, நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன். சரி, இந்த 5 days எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கலக்கலாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? ஹலோ குட்டீஸ், எப்படி இருந்துச்சு? சத்தமே கேட்கல, இவ்வளோ தானே சத்தம் உங்களுக்கு? ஓகே, வெரி குட். இந்த 5 நாள் வந்து இந்த சர்ச்சில் இயேசுப்பாவுடைய சமூகத்தில் நீங்கள் 5 நாள் வந்து நல்ல பாடல்கள், கதைகள், நல்ல அறிவுரைகள், ஆண்டுடைய வசனங்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஒரு வசனத்தை மட்டும் நல்லா கவனிங்க. பைபிளில் மார்க் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, சின்ன பிள்ளைங்கள்லாம் இயேசுப்பா சொல்கிறாரு, சின்ன பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட கூப்பிட்டு வாங்க, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து அவர்களை தொடணும், அவர்களை அணைக்கணும், அவர்களை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவனிங்க. உங்கள் மேலே இயேசுப்பா ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அதனால் பெரியவங்கள் மட்டுமல்ல, பெரியவங்களை விட சின்னவங்களை தான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் ரொம்ப விசேஷமான ஆள், நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். உங்களால் எதுவும் முடியல, யார் உங்களை என்ன சொன்னாலும் அதை நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் இயேசுப்பாவுக்கு மிகவும் பிரியமானவங்க, இயேசுப்பாவுக்கு மிகவும் பிடித்தமானவங்க, நீங்கள் இயேசுப்பாவுக்கு மிகவும் முக்கியமானவங்க. முக்கியமானவங்களாம் தெரியுமா? விஐபி சொல்லுவாங்க தெரியுமா? வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்லுவாங்கள்ல, அது போல் இயேசுப்பாவுக்கு நீங்களாம் யார்? மிகவும் முக்கியமான ஆட்கள். எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இயேசுப்பாவுக்கு மிகவும், இவ்வளோ தானே உங்கள் சத்தம்? 5 நாள் இவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாங்களா? சத்தமாக சொல்லுங்கள். நான் இயேசுப்பாவுக்கு மிகவும் பிடித்தமானவன், நான் இயேசுப்பாவுக்கு மிகவும் முக்கியமானவன், நான் இயேசுடைய பிள்ளை, இனிமேல் கவலை இல்லை. ஓகே, அப்போது நீங்கள் இந்த 5 நாள் வசனத்தை, 5 நாள் கதைகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏதோ வருஷத்தில் ஒரு தடவை ஜாலியாக, இது ஜாலி தான், ஜாலி டைம். அதே சமயத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் இங்கே சொல்லிக் கொடுத்த அந்த கதைகள், அந்த நல்ல ஆலோசனைகள், நல்ல ஒழுக்கங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அது நீங்கள் உங்கள் வீட்டில் போனாலும், உங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் அதை நீங்கள் என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அப்போது நீங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், சொல்லி கொடுத்துருப்பாங்க. டீச்சர்ஸுக்கு கீழ்ப்படியணும். படிக்க வேண்டிய பாடங்களை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. ஏசப்பா ஒரு காலம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. நீங்கள் டெய்லி ஏசப்பாட்ட பேசணும். ஏசப்பாட்ட பேசுகிறது தான் ஜெபம். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஏசப்பா உங்ககிட்ட பேசணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு அது கதை, ஸ்டோரி புக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு குட்டி குட்டி ஸ்டோரி புக்கெலாம் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஏசப்பா வந்து அந்த புக்கு மூலமாக, அந்த பைபிள் மூலமாக உங்களோடு கூட பேசுவார். சரிங்களா? டெய்லியும் நம்ம என்ன பண்ணணும்? நாம ஏசப்பாவோட பேசணும், அவர் நம்ம கூட பேசுகிறதுக்கு நாம டைம் கொடுக்கணும். சரிங்களா? காட் பிளஸ். எல்லோரும் எழுந்திருங்க பார்க்கலாம். எல்லாம் எழுந்திருந்து பயபக்தியோடு கூட கண்ணை மூடுங்க. ஓகே, ஆண்டி முன்னாடி வாங்க. வி வாண்ட் டு பிளஸ். உங்களுக்கு ஜெபிக்க நாங்கள் ஏவப்படுகிறோம். எல்லாம் உங்களுக்கு நேராக கை நீட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த விபிஎஸ்னுடைய இறுதி நாளுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர், இந்த 5 நாட்கள் பிள்ளைகள் கற்றுக்கொண்டதை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஸ்டேஜில் அவங்க
செய்து காட்டினதை கர்த்தர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். பிள்ளைகள் சொன்ன வசனங்கள், பாடின பாடல்கள், ஆண்டவரே அவர்கள் கற்றுக்கொண்ட எல்லா திறமைகளையும் இந்த நாளில் வெளிப்படுத்த கர்த்தர் நீர் பார்த்த கிருபைக்காக நன்றி. அவர்களை பயிற்றுவித்த எல்லா ஆசிரியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து பசுமையும் புஷ்டியும் செழுமையுமாக இருப்பார்கள் என்ற வசனத்தின்படி அருமையான ஆண்டியை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஆண்டவரை சபையாராக, ஆசிரியர்களாக, பிள்ளைகளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. இன்னும் தீர்க்காய்ச்சி தந்து வழி நடத்தும். சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் தெய்வீக சுகம் அளிக்கிற வல்லமை யெகோவா ராஃபா சுகம் தந்து நடத்துவீராக. இன்னும் ஆண்டவரை தீர்க்காய்ச்சி தந்து ஆண்டவரே இந்த சிறுவர் ஊழியத்தில் இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த விபிஎஸ்ஸுக்காக ஜெபித்த, உழைத்த, கொடுத்த எல்லா பிள்ளைகளையும், விசேஷமாக ஆசிரியர்களுக்காக, சப்போர்ட் பண்ண ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ண எல்லாரையும் தேவ கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்குறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சிறுவர் ஊழியம் மூலமாக இந்த சபையினுடைய ஆத்துமாக்களுடைய அறுவடை வளர்ச்சியை கர்த்தர் சிறுப்பிள்ளை ஊழியத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரை. மீண்டுமாக ஆசிரியர் ஒவ்வொருவரையும் இப்படி திருப்பாத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த ஏதோ இந்த ஸ்தோத்திரம் இந்த விபிஎஸ் மட்டுமல்ல ஆண்டவரே, வருகின்ற சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை தொடர ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு கர்த்தர் கிருபையும் ஆண்டவரே ஞானத்தையும் ஆண்டவரே பலனை தந்து நீ வழிநடத்தப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த 5 நாட்கள் பிள்ளைகளுக்கு எந்த தீமையும் எந்த நாசமோசம் வராதபடிக்கு ஆண்டவரே சுகமாக, ஆரோக்கியமாக, ஜெயமாக இந்த விபிஎஸ்ஸை நடத்தி அப்படி நாமத்தை மையப்படுத்தலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மை கிருமி தொடரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாக திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய பிரசனமும் பாதுகாப்பும் சிநேகமும் மீண்டும் என்று சதங்கள் நம்மோடு கூட எல்லா பரிசுத்தவான்கள் கூட விசேஷமாக இந்த விபிஎஸ்ல கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளோடு அவருடைய பெற்றோர்களோடு குடும்பத்தோடு கர்த்தர் ஒருமளவு இருப்பதாக. ஆமென்.